நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறது போது நீதிபதியை ஏமாத்துறாங்க, மாவட்ட நீதிபதியை ஏமாத்துறாங்க. எப்படின்னா ஃபிட்டா இல்லையான்னு போது அப்போது கொரோனா காலகட்டம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த நீதிபதி கிட்ட கொண்டு போறாங்க. ஐயா கொரோனா இதா இருக்கு, அங்க கொண்டு வர முடியாது ஐயா கிட்ட, நாங்க வந்து வீடியோ கான்பரன்சிங்ல காட்டுறோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் காயப்பட்டிருக்காரு. எதுக்கு காயப்பட்டாருன்னு இவங்க ஒரு கதை சொல்றாங்க. அவங்கள காவல் நிலையத்துக்கு கூப்பிடும் போது 2 பேரும் ரோட்ல படுத்து விழுறாங்க. காவல் நிலையத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உருண்டாங்க. அது அவங்கள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். இப்ப நீதிபதி ஐயா கிட்ட வந்தாங்கன்னா அங்க வந்து அவங்க நடிச்சு ஐயா வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. அதனால கொரோனா பரவல் வேற இருக்கு, அதனால வீடியோல காட்டணும்னு நீதிபதி என்ன பண்ணிட்டாங்க. உச்ச நீதிமன்ற வரம்பு என்னன்னா, ஒரு நீதிபதி வந்து கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் கேட்ட கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் சொன்னது, உச்ச நீதிமன்றமே ஒரு கைட்லைன் இருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு 10 அடி தூரத்தில் வச்சு உங்களுக்கு காயப்பட்டிருக்கா, நீங்க குற்றத்தை ஒப்புக்கிறீங்களா, உங்களை எதுக்கு கொண்டு வந்தாங்க, நீங்க உங்களை எதனா தாக்குனாங்களா, இந்த சம்பவம் நடந்துச்சான்னு ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு அவங்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் இவங்க காவல்துறையோட பேச்சை கேட்டு இப்போ இங்கே தான் என்ன நடந்திருக்கு, கூட்டு சதி நடந்திருக்கு காவல் நிலையத்தில். 120B இப்போ 2024 மேலே தானே பிஎன்எஸ் வந்துச்சு. அப்போ 2020 வந்து ஐபிசி தானே. அப்போ 120B கூட்டு சதி. இந்த கூட்டு சதியில் ஆய்வாளர்ல ஆரம்பிச்சு காவலர் வரைக்கும் 10 பேர் வந்து கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்காங்க, டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ இவங்களை சொன்ன உடனே சாத்தான்குளத்துக்கு காவல் நிலையத்தில் நடந்த விஷயத்துக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அங்கேயே சிறையில் அடைச்சிருக்கலாம், கோவில்பட்டி கிளை சிறைக்கு கொண்டு போறாங்க. அப்போ சார் என்ன வழக்குல சார் முதல்ல அவங்க கைது பண்ணாங்க? அதாவது அவங்களை கைது பண்ணதே என்னன்னா, கொரோனா பரவல் நேரத்தில் சட்டத்திற்கு புறம்பா அவங்க வந்து அத்துமீறி கடையை திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது தான் காரணம். ஆனா இங்க தாக்கப்பட்ட உடனே காவல் நிலையத்தில் ஒருமையில பேசினாங்க, காவலர்களை பணி செய்ய விடாம பண்ணாங்க, அசிங்கஜமாத் இப்படி ஒரு பொய் வழக்க புனையப்பட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றம் வழக்கு என்ன வழக்கு, இந்த வழக்கு என்னன்னா, கோவில்பட்டி கிளை சிறையில் அடைச்சாச்சு. அடைச்ச உடனே 22ஆம் தேதி 21 இரவு 22ஆம் தேதி மகன் இறந்துடுறார், பென்னிக்ஸ் இறந்துடுறார். இப்போ ஒரு பெண் ஒரு தந்தை இறந்துன்னா மகனோட மனநிலை வேற, மகன் இறந்தோட தந்தையோட மனநிலை என்னன்னு கேட்டா ரொம்ப கொடூரமா பேசப்பட்டவனு தான் இந்த 22ஆம் தேதி சமூக ஊடகங்கள்ல முழுவதுமா பரவிடுச்சு.